ஒரு செடியில் இவ்வளவு காய்களான்னு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் ஒரு சின்ன செடி முழுக்க நிறைய கத்திரிக்காய்கள் கொத்து கொத்தா இருக்கும். இது கேரளா ஊதா கொத்து கத்திரி. டேஸ்டியான ஒரு வெரைட்டி. நான் நிறைய கத்திரிக்காய் வகைகளை வளர்த்துருக்கேன். ஆனால் இந்த ஒரு ரகம் மாடி தோட்டம், வீட்டு தோட்டம்னு எல்லாத்துக்குமே செட் ஆகும். நிறைய காய்கள் கொடுக்கும். அதோட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கத்திரிக்காய் பொரியல், குழம்புன்னு எல்லாத்துக்குமே செட் ஆகுது. நல்லா கொத்து கொத்தா காய்ப்பு இருக்கிறதால 4 செடி இருந்தால் போதும். வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய்கள் இதிலிருந்து தொடர்ந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 2 வருஷமா இந்த ரகம் என்கிட்ட இருக்கு. பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை. நம்ம எந்த நாட்டு விதை போட்டாலும் வருஷம் போடும்போது அது அந்த அளவுக்கு ஈல்டு தராது. காரணம் நம்ம மண்ணுக்கு அந்த விதை நல்லா செட் ஆகி இருக்காது. ஆனால் அடுத்த வருஷம் அதே செடியிலேருந்து விதை எடுத்து போடும்போது நல்ல காய்ப்பு திறன் இருக்கும். டேஸ்ட்டும் நம்ம தோட்டம் மண்ணுக்கு ஏற்ற வகையில் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். இது ரொம்பவே பெரிய செடியாக வரக்கூடிய ரகம். நாங்கள் சாப்பிட்டது போக பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்து மீதி கத்திரிக்காயை என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விதைகள் வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போக அரிய காய்கறி விதைகளும் பூக்கள் விதைகளும் என்கிட்ட இருக்குது. என்னோட தேவைக்கு எடுத்துப்பேன். தோட்டத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.